இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவரே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்கள் கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாடுபட்டு அவர் மனிதனுடைய பாவத்துக்காய் சிலுவையில் மரிக்க போகிற அந்த கடைசி போஜன பந்தியில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது தன் சீசர்களோட அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் கம்யூன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போகிறோம். அந்த கம்யூன் சர்வீஸை சாதாரணமாக ஒரு பயபக்தி இல்லாதபடி எடுக்கிற அநேக பேர் பார்த்துருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிறார், இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அவருடைய சத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தை வரை இந்த பூமியில சிந்துவதற்காக அவர் வந்தார். ஏன்னா மனுக்குலத்தினுடைய பாவத்தை மீட்டெடுப்பதற்காகவே அவர் மனித ரூபம் எடுத்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அந்த பாவத்தை மன்னிப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்கின்ற இந்த நற்செய்தியை நம்ம முதல் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை இந்த அநேக வருடங்களாய் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரு திருவிழாவை போல, ஒரு சடங்காச்சாரத்தை போல நாம் அனுசரித்து வருகிற இந்த லெந்து நாட்களை நாம் அநேக முறைகளில் ஒருவேளை நம்ம என்ன செய்கிறோம், அந்த குருத்தோலைகளை பூசி நம்ம நெற்றியில் பூசிக்கொள்கிறோம். ஏன்னா ஞாபகத்திற்காக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நீங்க பூசும் பொழுதும், நீங்க கம்யூன் சர்வீஸ்க்கு நீங்க கடந்து சொல்லும் பொழுதும், இது கிறிஸ்துவின் ரத்தம் என்கின்ற உணர்வு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரும்படி ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களுக்கு கடைசி ராபோஜன பந்தியில் சொல்லும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பாருங்கள். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்கான இரத்தம் என்று சொல்லுகிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை அறியும்படிக்கு ஆண்டவர் சிலுவையில் மரிக்க போகிறதுக்கு முன்பதாக ஒவ்வொரு சீசர்களுக்கு அவர் அறிவித்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். இப்போ கம்யூனிஸ்ட் சர்வீஸுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை சொல்லி எல்லாம் நம்ம பாவ அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் எந்த நிலைமையில அதை நம்ம வாங்குறோம், இதை எவ்வளவு பரிசுத்தமாய் அதை நாம் கனம் செய்கிறோம் என்பதை பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இது சாதாரணமாக, ஒருவேளை இது நம்ம ஒரு பிரெட் தானே தராங்க, ஒரு திராட்சரசம் தான் தராங்க அப்படின்னு சொல்ல, இதை நீங்கள் எப்பெல்லாம் நீங்க அனுசரிக்கிறீர்களோ என்னை நினைவு கூறும்படியா இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் காதில் துணிக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் நீங்க ராபோஜன பந்தியில நீங்க சேர்றீங்களோ, எப்பெல்லாம் இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல நீங்க உட்வளையறீங்களோ, அப்போ உங்களை ஆண்டவர் அவரை நினைவு கூறும்படியா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ராபோஜன பந்தி அது நினைவு கூறும்படியா ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பப்பெல்லாம் நீ இதை அனுசரிக்கிறியோ, நீ என்னை நினைவு கூறுகிற, அதை நினைத்துக் கொள்ளு. நான் உனக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை நீ நினைத்துக் கொள்ளு. எதற்காக நான் இந்த பாடுபட்டேன், எதற்காக இந்த நான் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை எப்படி நீ அறிந்து கொண்டாய், இந்த காரியத்தை உன் இருதயத்தில் நினைவு கூறும்படியாய், ஒவ்வொரு ராபோஜன பந்தியில நீ அறிந்து கொள்ளும்படியாய், அறியாதவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர், அதுக்காகவே இந்த கடைசி ராபோஜன பந்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை எப்பெல்லாம் நீ அனுசரிக்கிறீர்களோ அதை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒவ்வொரு நேரமும், ஒருவேளை இது கடமைக்கால என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்ற எண்ணம் மாத்திரம் எனக்குள்ள இருந்தால் போதாது. நம்ம அந்த திருமேஜையை அன்றைக்கு கடந்து செல்லும் பொழுது, இந்த அப்பத்தை நீங்க கையில வாங்கும் பொழுது, இந்த திராட்சை ரசத்தை நாம் குடிக்கும் பொழுதும், இது கிறிஸ்து எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று சொல்லி அதை உணர்வுள்ள இருதயத்தோடு அதை நாம் செய்வோமையானால் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இருக்கும். பிரியமானவர்களே, ஏன்னா அவர் இந்த பூமியில் இருக்கும் போது இதை
கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, இது அவர் வருகை இது நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்று பார்த்து அதை செயல்படணும். ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதபடிக்கு அநேக பேர் என்ன செய்யறோம், இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன செய்யறோம், கை வைக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை அறியாத ஜனங்கள் கவனமா இருக்கணும். இது நிமித்தம் அநேக பேர் மரித்து போய் இருக்கிறார்கள். இது நிமித்தம் அநேக பேர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். போதகர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்குள்ள இந்த உணர்வு வரணும். இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்ற அந்த நினைவு வரணும். அது வருவது மாத்திரம் அல்ல, நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறார் என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறதா, உங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் புது மனிதனாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்களா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை திருமேஜை என்று கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை அது விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு சின்ன பிள்ளைகள் போல கேட்கிறதை போல நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. அநேக சபைகளை சொல்லுவாங்க, ஆனா இது முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சபையில என்ன சொல்லுவாங்க, இந்த சபையில இல்லாதவங்க வேற சபையில இருக்கவங்க யாரும் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நீ உள்ள வந்து அனுசரிக்கும் பொழுது, என் திருமேஜை அடிக்க நீ வரும்பொழுது என்னை நினைவு கூறும்படியா இதை செய்ய என்று சொல்லியிருக்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது என்று எந்த ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தன் இருதயத்தில் ஆழத்தில் பதித்துக் கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அங்கு கடந்து செல்லும் பொழுது அதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்கின்ற அந்த கண்ணீரோடு அதை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையா இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக இடங்கள்ல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட வேறு மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த திரு ரத்தத்தையும் அந்த திரு அப்பத்தையும் வாங்கி கையில வைத்துக் கொண்டு பல மணி நேரம் அவர்கள் போராடுகிறதை, அழுது புலம்புகிறதை, எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், எனக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து அவர்கள் சொல்லி அந்த நடத்துகிற போதகர்கள் முடிக்க முடியாத நிலைமைக்கு அவ்வளவு நேரம் அவர் அழுது புலம்பி தேவ சமூகத்தில் எனக்காக நீங்க சிந்தப்பட்டீங்களே, எனக்காக அடிக்கப்பட்டீங்களே என்ற அந்த உருக்கமான பாரத்தோடு அவர்கள் கதறுகிற அநேக சபைகள்ல இந்த சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம ஒரு ஜெனியூனான வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், ஒரு ஸ்டைலான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம். ஆனா இந்த உருக்கம் நமக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை குறித்ததான ஒரு பாரம் எனக்காக சிந்தப்பட்டார் என்ற கண்ணீர் வடிக்கும் ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்களா? அந்த பாரம் எப்பொழுதும் எனக்குள்ளும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இருக்கிறதா? நீ மேஜை என்று போகும்பொழுது ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாரே, என்னுடைய பாவங்களுக்கு நொறுக்கப்பட்டாரே, என்னுடைய அக்கிரமங்களுக்கு அவர் மரித்தாரே என்கிற அந்த உணர்வோடு அங்கு கடந்து செல்வோமே. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையா இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய அந்த ரத்தம் அநேகருக்கு சிந்தப்படுகிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் இது திரு ரத்தம், இது மனிதனுடைய பாவத்தை போக்கும் என்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள் எப்ப அந்த உணர்வு வருகிறதோ அப்ப அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த திருமேஜை அன்னைக்கு போகும்போது கவனக்குறைவோடு ஆண்டவருக்கு பயமில்லாதபடி கடந்து செல்வோமையானால் அந்த பயத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கும்படியாய் தெய்வ பயம், அதுதான் தெய்வத்துக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, உங்க போதகருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, ஏதோ உங்க மூப்பர்களுக்கு பயந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அஞ்சி நடக்கிற இருதயத்தோடு அந்த இடத்துக்கு கடந்து சொல்வோமையானால் அதை வாங்குவதற்கு முன்பதாய் ஒரு பாவ அறிக்கையை பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு மனிதன் அனுதினமும் பாவம் செய்கிறான். எப்படி இருந்தாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதன் பாவமான உலகத்துக்குள் போயிட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு அவனை தீட்டுப்படுத்தி விடுகிறது. ஆனாலும் மீண்டும் தேவ சமூகத்தில் போய் அமரும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னிங்க, இரத்தமே என்னை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்வோமையானால் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் வருகை வரைக்கும் அந்த இரக்கம் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் நம்மை ஆசீர்வதித்து பாவத்தை மன்னித்து மீண்டுமாய் அந்த திரு ரத்தத்தை திரு சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த திரு ரத்தத்தையும் திரு அந்த அப்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு கவனமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டிய அழைக்கப்படுகிறோம். ஏதோ
கடமைக்காய் ஒரு பாடத்தை மனப்பாடமாய் செய்துவிட்டு ஒப்பித்துவிட்டு அங்கு போய் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குகிற ஒரு எண்ணமற்றவர்களாய், ஆண்டவருக்கும் எனக்கும், என் இருதயத்துக்கும் அவருக்கு உள்ள நெருக்கடி, நேரடி தொடர்பு எப்படி இருக்கிறது? எனக்காக அவர் சிந்தப்பட்டார் என்ற உணர்வு, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற உணர்வு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, திருமேஜை அன்றைக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே, எனக்காக என் தேவன் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர் பாவத்திலிருந்து என்பத உணர்வு எனக்கும் எங்களுக்கும் உண்டாக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.